Hey all, welcome to Faust Diaries. Faust Studio அப்படின்ற என்னோட க்ளோத்திங் பிராண்டுக்கு எனக்கு ஓவன் லேபிள்ஸ் தேவைப்பட்டது. அதுக்காக நிறைய ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் செல்லர்ஸை காண்டாக்ட் பண்ணேன். 1000 பீசஸ்க்கு அவங்க 2000 to 4000 வரைக்கும் சார்ஜ் பண்ணாங்க. இது கொஞ்சம் அதிகமாக நான் ஃபீல் பண்ணதுனால நானே வந்துட்டு 500க்குள்ள இந்த ஓவன் லேபிள்ஸை மேக் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு கேன்வா டூலை யூஸ் பண்ணி ஃப்ளிப் மூடில் என்னுடைய பிராண்ட் லோகோ அண்ட் நேமை வந்துட்டு A4 ஷீட்டில் அரேஞ்ச் பண்ணிக்க போகிறேன். ஒரு ஷீட்டில் 65 லேபிள்ஸ் வர மாதிரி நான் ரெடி பண்ண போகிறேன். அண்ட் நீங்கள் யாராவது இன்னும் உங்களுடைய பிராண்ட் லோகோவை ரெடி பண்ணாமல் இருந்தீங்கன்னாக்கா, யார்கிட்ட பண்ணணும் அப்படின்னு தெரியாமல் இருந்தீங்கன்னாக்கா, கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் அவங்க உங்களுடைய பிராண்ட் லோகோவை மேக் பண்ணி கொடுக்குவாங்க. இதில் நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்துட்டு பாப்லைன் கிளாத். அது வந்துட்டு 1 மீட்டர் நீங்கள் வாங்கினீங்கனாலே போதும். 150 rupees வரைக்கும் இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஹீட் டிரான்ஸ்பரண்ட் பேப்பர். இதோடைய லிங்கை வந்துட்டு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ளஸ் கம்யூனிட்டி டேப்ல கொடுத்துருக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். உங்களுடைய பிராண்ட் என்ன கலரோ அந்த கலரில் பாப்லைன் கிளாத்தை பர்ச்சேஸ் பண்ணிங்கனாக்கா அந்த கலர்லேயே நீங்கள் லேபிள்ஸ் மேக் பண்ணலாம். நான் வந்துட்டு க்ரீம் கலர் யூஸ் பண்ணிக்கிறேன். என்னுடைய பிராண்ட் வந்துட்டு க்ரீம் கலர் அப்படின்றதுனால 1 inches மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணி நான் வந்துட்டு எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா 1 inchல பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டு இதை 1/4 inchக்கும் கம்மியாக வந்துட்டு நான் இதை ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறேன். ஃபுல் எண்ட் வரைக்கும் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸ்டிச் பண்ணியிருக்கிற பாப்லைன் கிளாத்தை வந்துட்டு 4.5 inchesக்கு மார்க் பண்ணி இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இதை நம்ம டபுள் ஃபோல்ட் பண்ணும் போது நம்மளுக்கு 2.25 inchesல லேபிள்ஸ் ரெடி ஆகும். அதே மாதிரி பிரிண்ட் பண்ணியிருக்கிற இந்த லேபிள்ஸையும் வந்துட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இதை கட் பண்ணி எடுக்கும் போது கவனமாக கட் பண்ணி எடுங்க. மெஷர்மெண்ட் மாறாமல் க்ராஸாக இல்லாமல் இந்த மாதிரி ஃபேப்ரிக்கை டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அது மேலே நம்மளுடைய இந்த ஹீட் டிரான்ஸ்பரண்ட் லோகோ லேபிள் இருக்குது இல்லைங்களா, இதை வந்துட்டு நம்ம தலைகீழாக தான் வச்சு அயன் பண்ணணும். அயன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 5 seconds தான் ஆகும். ஸோ நீங்கள் வந்துட்டு 5 secondsக்கு அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி அது மேலே இருக்கிற அந்த ஒயிட் ஷீட்டை ரிமூவ் பண்ணிங்கனாக்கா உங்களுடைய லேபிள்ஸ் ரெடி ஆகிடும். நீங்கள் வந்துட்டு மறக்காமல் இந்த லேபிள்ஸை உங்களுடைய பிராண்டுக்காக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் அண்ட் கன்ஃபியூஷன் இருந்துச்சுனாக்கா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுடைய டவுட்ஸ் எல்லாத்தையுமே நான் கிளியர் பண்ணுறேன். இன்ஸ்டாகிராமில் கூட ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாக்கா டிஎம் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுறேன். அண்ட் இப்போ வந்துட்டு நான் டிசைன் பண்ணிக்கிற கிளாத்தில் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டாக மேக் பண்ணிக்கிற இந்த லேபிளை வந்துட்டு அட்டாச் பண்ண போகிறேன். ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்களே பாருங்கள். நீங்களும் உங்களுடைய பிஸ்னஸுக்காக என்னெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த ஒரு வீடியோவை வந்துட்டு உங்களுடைய க்ளோத்திங் பிராண்ட் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.